எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்னோபால் புக்கை பற்றி தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம பிளேலிஸ்ட்டில் ஸ்னோபால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ் பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சூசி பஃபட், அதாவது வாரன் பஃபட்டோடைய பெண் குழந்தை, அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து முறிவு ஏற்படுது. திருமணம் வந்து பிரேக், அதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஸோ டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேத்ரின் இருக்காங்க இல்லைங்களா, வாரன் பஃபட்டோடைய மிகவும் முக்கியமான தோழி, அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே போயிட்டு ஒரு அசிஸ்டண்ட் ரைட்டராக வந்து இருக்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் கிரீன்பெர்க் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்து திருமணம் நடக்குது. அது கொஞ்சம் கிராண்டாகவே நடக்குதுன்னு வைங்களேன். இந்த கிரீன்பெர்க் அப்படிங்கிறவர் எந்த மாதிரியான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாரன் பஃபட்டோடைய மனைவியோடைய அப்பா, சூசியோடைய அப்பா எந்த மாதிரி குணநலங்களை கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி குணநலங்களை கொண்டு இருந்ததுனால பஃபட்டுக்கும் சூசிக்கும் வந்து அந்த நபரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்படின்னா, ரொம்ப மிகவும் அமைதியானவர், நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடியவர், செலவு செய்யாதவர். செலவு செய்யலினாவே தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா, நம்ம பஃபட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க சூசியும் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டவுனில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த, வீட்டை வாங்கி கூட்டி போகிறாங்க. அதில் 90% வந்து வாடகைக்கு விட்டுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% மட்டும்தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே சிக்கனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம ஜூனியர் சூசி, அதாவது பஃபட்டோடைய மகள் வந்து பர்க்ஷையர் ஹாத்வே வெறும் $1000 விற்றுருக்குறாங்க. இன்றைக்கி பர்க்ஷையர் ஹாத்வே மதிப்பு என்னன்னு நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி அந்த அம்மா வந்து உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க $1000 விற்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹாபி பஃபட் இதுக்கு முன்னாடி மொத்த ஷேரையும் $30,000 விற்றார் இல்லைங்களா. அவர் எதுக்காக விற்றாரு? தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு மர வீட்டை விலைக்கு வாங்குறதுக்காக கட்டினார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாபி பஃபட், அதாவது பஃபட்டோடைய மகன் வந்து திருப்பி வந்து பஃபட்டே வராரு. பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீ பர்க்ஷையர் ஹாத்வேலேயே வந்து கொஞ்ச நாளுக்கு வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எங்கே வேலை செய்ய உனக்கு விருப்பப்படுற அப்படின்னு கேட்கும்போது, லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் வந்து வேலை செய்ய விருப்பப்படுறேன் அப்படின்னு ஹாபி பஃபட் வந்து சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் போய் அந்த சீஸ் கேண்டி வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனியில் போய் அந்த பிரான்ச்சில் போய் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து பஃபட் வந்து சொல்கிறாரு. சரி இவரும் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. நாமளும் என்ன நினைப்போம், ஒரு மிகப்பெரிய ஓனருடைய பையன் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன் தானே இருப்பாங்க. ஆனால் வந்து அங்கே நடந்ததே வேறு. அங்கே ஹாபி பஃபட் வந்து செஞ்ச வேலை, முதல் வேலை என்ன அப்படின்னா, ஃப்ளோரை க்ளீன் பண்ணக்கூடிய வேலை. ஃப்ளோர் அடிக்கிறது, மாப் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது தான் அவருடைய முதல் வேலை. ஸோ 2 வருஷம் பஃபட் என்ன சொல்கிறேன், நீ 2 வருஷம் அந்த கம்பெனியில் நீ வேலை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னென்னா, பஃபட்டுக்கு வந்து நமக்கு அப்புறம் பர்க்ஷையர் ஹாத்வே பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி இனிமேல் ஹாபி பஃபட் வச்சாச்சு நம்ம பர்க்ஷையர் ஹாத்வே, பஃபட் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாரு. அதே காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாபி பஃபட் வந்து ஒரு டென்னிஸ் விளையாடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கவர்றதுக்காக ஒரு டைமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டடத்து மேலே ஏறுறாரு. அங்கேருந்து கீழே விழுந்து கால் முறிஞ்சுக்குது. அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 4 குழந்தைக்கு தாயானவர், மிகப்பெரிய பணக்கார வீட்டு ஒரு மனைவி, சரிங்களா. ஆனால் அந்த ஹாபி பஃபட் வந்து அந்த பெண் மேலே வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணக்காரரை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வக்கீல் முன்னால் அந்த ஹாபி பஃபட்டும் அந்த பெண்மணியும் வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. இதுக்கு சாட்சி கையெழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபட்டும் சூசியும் வந்து சாட்சி கையெழுத்து போடுறாங்க. அதே காலகட்டங்களில் வந்து நம்ம ஹாபி பஃபட்டுக்கு வந்து திருப்பியும் அதில் இருக்க விருப்பம் இல்லை, அந்த பர்க்ஷையர் ஹாத்வேல வந்து இருக்க விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஃபட்டுகிட்ட போயிட்டு தான் ஒரு பண்ணை வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க, விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்குறாரு.
ஓகே பஃபெட்டும் ஓகே நம்ம விவசாய நிலம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. யோசிச்சு பாருங்க நம்ம பஃபெட் வந்து 16 வயசுலயே வந்து 40 ஏக்கரா வந்து விவசாய நிலத்த வாங்கியிருக்காரு. அது எப்படி வாங்குனாரு அப்படிங்கிறதையும் நான் வந்து பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். 40 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாரி நான் போட்டிருப்பேன். நீங்க போய் பாருங்க. ஸோ பஃபெட் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்பவே விலை கம்மியான இடத்துல தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே மாரி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பஃபெட்டுக்கும் அந்த நபருக்கும் உண்டான அதாவது பஃபெட்டுக்கும் அவருடைய மகனுக்கும் உள்ள ஒரு அக்ரீமெண்ட் என்ன அப்படின்னா, நிலம் வந்து நான் வாங்கி குடுத்துருவேன். நீ எனக்கு வந்து வாடகை குடுக்கணும். நிலத்துக்கு உண்டான வாடகை நீ மாசம் மாசம் குடுத்துறணும். விவசாயம் பண்ணி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாரி பஃபெட் வந்து சொல்ட்டாரு. என்னைக்குமே பஃபெட் வந்து எனக்கு பணம்னு வந்துச்சுன்னா அதில குறிக்கோளா தான் இருப்பாரு. அ அதே மாரி வாங்கி குடுத்துட்டாரு. பஃபெட்டுக்கு வந்து மாசம் மாசம் வாடகை வருது. ஆனா ஒரு தடவ கூட போய் பஃபெட் போய் அந்த விவசாய நிலத்தில போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு தடவ கூட பார்த்ததே இல்ல. ஸோ இது அப்படியே வந்து போயிருச்சுங்க. இப்ப அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பஃபெட்டோடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய செல்வந்தரா மாறி வந்துட்டே இருக்காரு. நெறைய பணக்காரர்கள் ஆகும்போது, நெறைய டொனேஷனுக்காக நெறையா பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பஃபெட் வந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு நெறைய பணம் இருக்குல்ல, எனக்கு டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. பஃபெட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இதில கூட பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் $1,74,000 தான் வச்சிருக்காரு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் $40,000 வந்து அ எஜுகேஷனுக்காக வந்து டொனேட் பண்ணிட்டு இருந்தாரு. இது வந்து சூசி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பணம் செலவு பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஃபெட்டோடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இதுவே சூசி கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா, இந்நேரம் எல்லாமே பணமெல்லாம் தொடச்சு எடுத்திருப்பாங்க. மொத்தமாவே வந்து ஜீரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல பஃபெட் சொல்றாரு. ஆனா நெறைய பேர் வந்து பணம் கேட்டாலுமே பஃபெட் வந்து பெரிய அளவுல பணம் தர மாட்டேங்கிறாரு. என்னன்னா, "பொறுங்க தர்றேன். பொறுமையா இருங்க தர்றேங்க" அப்படிங்கிறாரு. இதனால எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எரிச்சல் ஆறாங்க. என்னது இந்த மனுஷன்ட்ட வந்து இவ்வளோ காசு இருக்குது, ஏகப்பட்ட காசு இருக்குது. ஆனா வந்து யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லையா? ஆ இவரு செத்ததுக்கப்புறம் இவருடைய பணமெல்லாம் எங்கே போகப்போகுது? இவருடைய அடுத்த வாரிசுக்கு போகுமா? இல்ல மக்களுக்கு போகுமா? அப்படிங்கிற மாரியான டிபேட்டு, நியூஸ் பேப்பர், மார்னிங் ஸ்டார் இந்த மாரியான புத்தகங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. பஃபெட்டோடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, டொனேஷன் பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா, ஸ்னோபால் மாரி, பனி உருண்டை மாரி பணம் வந்து காம்பவுண்டிங் ஆயிட்டு இருக்குது. இத வந்து காம்பவுண்ட் ஆக விடணும். அப்பதான் வந்து நெறைய பணம் வரும். இப்பவே குடுத்தோம்னா நம்ம கம்மியா தான் வந்து டொனேஷன் பண்ண முடியும். ஆனா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து குடுத்தோம் அப்படின்னா, இன்னும் நெறைய பணம் டொனேஷன் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1970 அந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவர்ட்ட இருந்த பணம் வந்து வெறும் ஒரு $100,000,000 தான் வந்து வச்சிருந்திருக்காரு. ஆனா, அடுத்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட இருந்த பணம் வந்து $700,000,000 பணம் வச்சிருந்தாரு. ஆனா, அப்பவும் வந்து அவர் வந்து பணம் டொனேஷன் பண்ணல. அப்பவும் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. முக்கியமான காரணம் அவர் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெனப்பில பணத்த காம்பவுண்டிங் பண்ணணும். காம்பவுண்டிங் பண்ணி நெறையா பணத்த சேர்த்தி திருப்பி மக்களுக்கே திருப்பி குடுக்கணும். எ அது ஏன் அ எப்படின்னா, அவரு நம்மள மாரி வந்து ஏதோ டொனேஷன் பண்ணோமா, நம்ம வேல முடிஞ்சது அப்படின்லாம் இருக்க மாட்டாருங்க. அவர் டொனேஷன் பண்ணாருன்னா, நூக் அண்ட் கார்னர் கடைசி வரைக்கும் அந்த பணம் எப்படி போகுது? சரியான பாதையில போகுதா? நம்மள ஏமாத்துறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கடைசி வரைக்கும் செக் பண்ணக்கூடிய நபர். அதனால ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. இனி எப்போ குடுப்பாருன்னு தெரியலைங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு இதோட சாப்டர முடிச்சுட்டாருங்க. மீதி நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.